ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை ஆகஸ்ட் மாதம் 2024 வருடம். இந்த மாதத்தினுடைய தலைப்பு எதை பற்றி பாபா நமக்கு புரிய வைக்க போகிறார் அப்படின்னா, விஜய் ரத்தன் பன்னாக தோ பிரீத் புத்தி பனோ. வெற்றி ரத்தினமாக ஆக வேண்டும் என்றால் அன்பான புத்தியுடையவராக ஆகுங்கள். ஆக இந்த மாதம் முழுவதும் அன்பான புத்தி, அன்பான உள்ளம் உடையவர்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுடைய அடையாளங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவ்யக்த சமிகை. प्रीत बुद्धि अर्थात सदा अलौकिक अव्यक्त स्थिति में रहने वाले अल्लाह लोग. அன்பான புத்தியுடையவர்கள் என்றால் சதா அலௌகீக அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய அல்லாவினுடைய குழந்தைகள். பக்தியில் கூட சொல்லுவாங்க இல்லையா, யாருக்கு பகவான் கிட்ட பிரீத் புத்தி இருக்கோ, அன்பான உள்ளம் இருக்கோ, அவர்கள் வெற்றி அடைவார்கள். ஸோ பகவான் எதை எதிர்பார்க்குறார் அப்படின்னா, நம்மக்கிட்ட நம்முடைய மிகப்பெரிய ஒரு அறிவோ ஞானமோ அல்லது கலையோ அல்லது பொருளோ இது அவருக்கு அவசியமே இல்லை. ஏன்னா இதை எல்லாமே அவராலவே நமக்கு கொடுக்க முடியும். எப்படிப்பட்ட ஒரு ஏழையை கூட மிகப்பெரிய பணக்காரனாக பகவானால் ஆக்க முடியும். புத்தி இல்லாதவங்களுக்கு கூட தெய்வீக புத்தி அவரால் கொடுக்க முடியும். கலை இல்லாதவர்களை கூட கலையுடைய ஆத்மாவாக அவரால் மாற்ற முடியும். ஆனால் அவர் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். அது என்னவென்றால் அவரிடம் நமக்கு இருக்கக்கூடிய உண்மையான அன்பு, பிரீத் புத்தி. ஸோ இந்த இந்தி வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதம் முழுவதும் நம்ம இதை பார்க்க போகிறோம், படிக்க போகிறோம். பிரீத், பிரீத் என்றால் அன்பு. जिनका हर संकल्प हर कार्य अलौकिक हो, व्यक्त देश और कर्तव्य में रहते हुए भी कमल पुष्प के समान न्यारे और एक बाप के सदा प्यारे रहना, यही है प्रीत புத்தி बनना. ஆக அன்பான புத்தியுடையவர் என்றால் என்ன, எப்படி அப்படி ஆக முடியும் அப்படின்னா, யார் ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் அலௌகிகமானவராக இருக்கின்றார்களோ, அப்போ நமக்கு என்ன கேள்வி வரும், அப்போ நான் முழு நாள் இதையே செய்துட்டு இருந்தா எப்படி, நான் என்ன சாதுவா, நான் சந்நியாசியா, எனக்குன்னு ஒரு குடும்பம் அப்படின்றது கிடையாதா, பின்ன நான் அதை பற்றிலாம் யோசிக்க முடியாதா, யோசிக்கக்கூடாதா, நம்ம வீடு வாசலை விட்டுட்டு வந்துடணுமா? பாபா என்ன சொல்கிறாரு, அப்படி இல்லை. நீங்கள் இருக்க வேண்டியது இந்த சாக்கார உலகம்தான். உங்களுடைய குடும்பம் ஆகியவற்றை நீங்கள் பார்த்துக்க தான் போகிறீங்க. ஆனால் தாமரை மலரினுடைய உதாரணத்தை கொடுக்குறாரு. தாமரை மலர் அது தண்ணியில் இருந்தாலும் சரி, சேற்றில் இருந்தாலும் சரி, எதுலேயுமே அது ஒட்டாது, பட்டும் படாமல் இருக்கும். அதே போல் பாபா சொல்கிறாரு, நீங்கள் இந்த உலகத்தில் தான் இருக்க போகிறீங்க, இந்த உலகத்தினுடைய காரிய விவகாரங்களில் நீங்கள் ஈடுபட போகிறீங்க. ஆனால் புத்தியின் மூலமாக அதில் ஒரு ஈர்ப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். ஸோ அவர் பார்க்குறது, புத்தி எங்கேயாவது ஆத்மாவுக்கு இந்த பழைய உலகத்தின் பக்கம் போகுதா, எதன் மீதாவது ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கா, அதை நீங்கள் செக் பண்ணுங்க. மற்றபடி ஸ்தூலமாக நம்ம இது விட்டு விலகணுங்கிற அவசியம் கிடையாது. எனவே யார் ஒருவனுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் காரியமும் அலௌகிகமாக இருக்கின்றதோ, இந்த வெக்த உலகத்தில், அதாவது இந்த உலகிய விஷயங்களிலிருந்து விடுபட்டு ஒரு பாபாவிற்கு சதா பிரியமானவர்களாக, அவரிடம் அன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களை தான் அன்பான புத்தியுடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இன்றைய இந்த மாதத்தினுடைய முதல் நாள்லேயே பாபா நமக்கு நல்லா புரிய வச்சிடுறாரு. பிரீத்து புத்தி அப்படின்னா உங்களை வீடு வாசலை விடுங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் உங்கள் அன்பு என்னிடம் இருக்கிறதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம செக் பண்ணலாம், நம்மளுடைய அன்பு பாபா கிட்ட எவ்வளோ போகுது, எவ்வளோ நம்ம அவரை பியார்ஸே நினைவு செய்கிறோம், எவ்வளோ அவரோட அன்பாக நம்ம பேசுகிறோம், எத்தனை முறை இன்றைக்கி நான் பேசினேன் அப்படிங்கிறத நம்ம ஸ்தூலமாக கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.